ஹாய் செல்லக்குட்டீஸ், அனியாசியோ. நான் உங்கள் மேகு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏமாற்றும் காதலே சீசன் 2 பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 9குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்ட் 8 ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, 3 days கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக என்ன எடுக்கும் அப்படின்னா, நம்ம ஜிமினும் டேயுங்கும் வந்துட்டு யூஎஸில் வந்துட்டு நம்ம டேயுங்கும் யூனாவையும் கன் ஷாட்லாம் பண்ணியிருப்பாங்களே, யாருன்னு பார்த்தா அந்த சீசன் 1ல் நம்ம விட்டு வச்ச மிச்சம் மீதி வந்து இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, போட்டு தள்ளுவோம் அந்த பெருச்சாலியை. என்ன பண்ணுது அந்த பெருச்சாலின்றது இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ அவருக்கு வந்து ஒரு மாஃபியா புல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கதை போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ யூனாவும் டேயுங்கும் அந்த ஆள் சொட்டத்தலையும் வந்து கன் ஷாட் பண்ண இவங்க தப்பிச்சோம் பொழைச்சோன்னு எப்படியோ வந்து ஓடி வர அகைன் எல்லா பசங்க எல்லாம் யூஎஸ் போனவங்க 2 நாள்லேயே மறுபடியும் ரிட்டன் ஆகிட்டு அவங்க ஒர்க்கில் இருக்க நம்ம யூனாக்கும் டேயுங்க்கும் அந்த இன்சிடெண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்க நம்ம ஜிமினும் டேயுங்கும் அகைன் வந்து யூஎஸ் போயிட்டு அவங்கள பற்றி போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர அந்த அந்த கன் ஷாட் பண்ணா இல்லையா சொட்டத்தலையன் சங்ஹூன், அவனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய அந்த 4 பேர் ஒருத்தவங்க அவன் கூட இருப்பாங்க, அவங்களையும் வந்து போலீஸ் பிடிச்சிட்டதா போன பார்ட்டில் லாஸ்ட்டாக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேகே பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த சமூகம் வந்து யாருன்னு தெரில, பட் அவன் கூட வந்து அரெஸ்ட் ஆன 4 பேர் யூஎஸில் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர், ஒரு மாஃபியாவுடைய அடியாளுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ அதை வந்து அதனால் எங்களுக்கு வந்து பிரச்சனை வரும், லின் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்ல வேங்கும் வந்துட்டு என்னப்பா பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு தெரியாது அங்கிள், இது வந்து பெரிய பிரச்சனையில் முடியும், டேய் நீங்கள் போயிட்டு கேஸை வாபஸ் வாங்கடா அப்படின்னு சொல்லவும் நம்ம டேயுங்கும் பார்க்குறான். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவனுக்கு நடந்தாலும் இதே மாதிரி தான் அவனும் முடிவெடுப்பான் அப்படின்னு சொல்லி டேயுங்க நினச்சிட்டு டேயும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளே அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே வேணாம் வா ஜிமின் நம்ம வந்து வாபஸ் வாங்கலாம்னு. அதுவும் ஜிமினுக்கு ஜேகே மேலே செம்ம கோவம். பிகாஸ் வந்து எப்படி சொல்கிறது, டேயுங்க விட ஜிமின் தானே ஜேகேக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அதனால் அவனுக்கு வந்து கொஞ்சம் காண்டாகுது இப்படி வந்து ஜேகே பேசவும். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் அப்படின்னு போகிறானுங்க. அப்போ ஜேகே பார்க்குறான், ஐயோ இவனுங்க ஒரு பக்கம் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜேகே போகிறவங்கள கூப்பிட்றான். டேய் நில்லுடா அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணுறான். டேய் இருங்கடா சொல்கிறான்ல அப்படின்னு ஜேகே சொல்ல ஜிமினும் டேயும் நிற்கிறாங்க. சாரிடா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதை போலீஸ் வச்சு மூவ் பண்ண வேணாம், நம்ம வேணும்னா என்ன இஷ்யூ, எதனால் அந்த மாஃபியாவோட ஆளுங்க அந்த ஆளோட அரெஸ்ட் ஆனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஃபர்தராக மூவ் பண்ணலாம் அப்படின்னு ஜேகே சொல்ல ஜிமினும் சரின்னு சொல்கிறான். 3 பேரும் நேராக அங்கே போயிட்டு போலீஸ்கிட்ட பேச அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜேகே ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இருப்பார் போலீஸாக, அவர்கிட்ட இவனுங்க வந்து நாங்கள் தானே பிடிக்க ஹெல்ப் பண்ணோம், ஸோ நாங்கள் கம்ப்ளைண்ட் ரிட்டன் எடுத்துக்கிறோம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க அவர் இம்பாசிபிள்டா, ஆதாரம் ஸ்ட்ராங்காகிடுச்சு முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்க என்னதானே சார் கொல்ல வந்தார், நானே கேஸ் வந்து வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்ல சாரிப்பா இப்போ என்ன நினச்சிங்க, உங்கள் கேஸுக்காக அவனுங்களை பிடிச்சோன்னு நினைக்கிறீங்களா, சாரி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாரு. மேயரோட பொண்ணை வந்து கடத்துறதுக்காக தான் வந்து அவனுங்க சூப்பர் மார்க்கெட் உள்ளே வந்திருக்காங்க, நாங்கள் விசாரிக்கும் போது அதான் அதில் வந்துட்டு ஒருத்தன் சொன்னான், இப்படி நாங்கள் மேயரோட பொண்ணை கடத்த தான் பிளான் போட்டு உள்ளே வந்தோம், சடனாக எங்கள் லீடரோட அப்பா யாரையோ பார்த்து கோவப்பட்டு புத்தி கெட்டு போய் கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அடியாளுங்களில் ஒருத்தர் வந்து விசாரித்தப்போ சொல்லியிருக்கான். நாங்களே எதிர்பார்க்கல, அப்போ தான் அவரை நாங்கள் தடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த போலீஸும் இதை வந்துட்டு ஜேகேயோட ஃப்ரெண்ட் அவரும் வந்து இதை ஜிமின்டே ஜேகேட்ட சொல்ல இவங்க ஷாக் ஆகிறாங்க, எது கிட்னாப்பிங் கேஸா அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ப்ரெஷர், நல்ல வேலை உங்கள் ஹெல்ப்பால் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஷிட் டேய் இவங்க தான் இன்ஃபார்மர்னு வெளியே சொல்லிட்டீங்களா அப்படின்னு ஜேகே கேட்க, சேச்சா அது எப்போவுமே லீக் ஆகுதுடா, எப்பயுமே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவோம், அப்புறம் எவனும் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு அவன் சொல்ல, ஓ இப்போ தானே நிம்மதியாக இருக்குது, அதுவும் இல்லாமல் உங்களை பற்றி வெளியே சொன்னால் உங்களுக்கு தான் நல்லது தெரியுமா அப்படிங்கிறாரு அந்த போலீஸு. எப்படி அப்படின்னு ஜேகே கேட்க, ஆமாம் நீங்கள் யாரை பிடிக்க ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, ரொம்ப பெரிய மாஃபியாவோட அப்பாவா அப்படின்னு சொல்ல ஜிமினும் டேயும் பார்க்குறாங்க, ஏது அப்பாவா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆமாம் இப்போது இவனை வச்சு அந்த மாஃபியா இருக்க இடத்த கண்டுபிடிக்கலான்னு எங்கள் ஆளுங்க பிளான் போடுறாங்க,
கோர்ட்டில் இருந்து ஜெயிலுக்கு கொண்டு போனதும் அடிக்கிற அடியில் அவன் பையன் அதான் அந்த மாஃபியா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு அந்த போலீஸ் வந்து ஜிமின் டேட்ட சொல்ல ஜிமின் டே இவங்க வந்து பார்க்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஜேகே பார்த்துட்டு போச்சுடா டேய், மாஃபியாவோட அடியால் தான் உங்களால் வந்து போலீஸை வந்து பிடிச்சிட்டு போனாங்கன்னு நினச்சேன். என்னடா அப்பாவையே பிடிக்க ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஜேகே சொல்ல, டேய் சும்மா இருடா நீ வேற அப்படிங்கிறான் ஜிமின்னு. சார் அவன் ஒரு டம்மி பீஸ் சார், என்கிட்ட அடி வாங்கிட்டு வந்தவன் சார் அப்படின்னுட்டே சொல்ல, ஏது உங்ககிட்ட அடி வாங்கிட்டு வந்தானா அப்படின்னு ஜேகே கேட்க, பின்ன என் யூனாக்கு எதிரவன் பண்ணா சும்மா விடுவானா, போட்டு மூக்கை பஞ்சர் ஆகிட்டேன், அதனால தான் அவன் நான் சுட பார்த்தான், அப்புறம் யூனாவையும் கொல்ல பார்த்துருக்கான், அவனை போயிட்டு பெரிய மாஃபியா அவனோட அப்பான்னு சொல்கிறீங்க, போங்க சார் சரியான பயந்தாங்குழி சார் தொடநடிக்கு பையன் அப்படின்னு சொல்லி டேயும் கோவத்தில் வந்து திட்டிக்கிட்டு இருக்கான். ஜிமின் ஜேகே பார்க்குறான், அட பாவி டேய் அப்படின்னு சொல்லி நினைக்க, உண்மையை தான் சொன்னேன், அப்போது பெரிய இடத்துல தான் கை வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் வந்து கை கொடுக்குறாரு போலீஸு. இவர் ஒருத்தர் போங்க சார், சரி இப்போது எல்லாம் முடிஞ்சதில்ல நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டே சொல்ல, எப்படியோ நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு நல்லதாக போச்சு அப்படிங்கிறாரு. ஜேகே பார்த்துட்டு தயவு செஞ்சு திரும்பி வந்துடாதீங்களா அப்படின்னு சொல்ல, டேய் நாங்கள் என்ன பண்ணோம் வேணுன்னே பண்ணோம், ஏதோ ஆஃபீஸருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குல்ல போடா அப்படின்ட்டே சொல்கிறான். ஜிமின் அப்படியே ஏதோ யோசிச்சுட்டு இருக்க ஜேகேவும் டேயும் பார்த்துட்டு என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஒரு பெரிய மாஃபியாவோட அப்பா அவன் ஏன்டா யூனா அப்பாட்ட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து ஜிமின் கேட்குறான். அதுவும் இல்லாமல் யூனா அப்பா கூடயே இருந்து நெக்ஸ்ட்டு யூனா சிஇஓ ஆகக்கூடாதுன்னு நினச்சிருக்கான். அதுக்கு அவரை பிடிச்சி மற்ற போர்டு மெம்பர்ஸ்கிட்ட இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட சேர்ந்து மிரட்டியிருக்கான். எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஆமாம் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறான் டே. இதை பற்றி யூனா அப்பாட்ட கேட்போம், ஏதாச்சும் தெரியுதா பார்ப்போம் அப்படின்னு ஜிமினும் டேவும் ஃப்ளைட்டில் அகைன் வந்து ரிட்டர்ன் வரும்போது யோசிச்சுட்டே வராங்க. யூனாட்ட அங்கே நடந்ததை மற்ற விஷயம்லாம் வந்து சொல்லாமல் ஜஸ்ட் நாங்கள் போனோம் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம் அவங்கள பிடிச்சிட்டாங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. யூனா அவங்க அப்பா அம்மா வீட்டில் தானே இருப்பா, போயிட்டு கூப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லி போகிறான். அங்கே போயிட்டு ஜிமின் அவங்க அப்பாட்ட வந்து பேசுகிறான், எல்லா விஷயமும் சொல்கிறான், யூஎஸில் என்ன நடந்ததுன்னு. யார் இருந்தாலும் சங்கூன் அப்படின்னு சொல்லி ஜிமின் யூனா அப்பாட்ட கேட்க, சங்கூனா அவன் 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 ஏன் இப்படி பண்ணணும் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்பாவும் வந்து அதையே சொல்ல, அவன் தானே அங்கிள் யூனா சிஇஓ ஆக்க போகிறேன்னு சொன்னப்போ உங்களை மிரட்டினது அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, ஆமாம் அவனுக்கு யூனா மேலே கோவம், அவள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சான், ஏன் எதனால் அப்படின்னு ஜிமின் கேட்க, அது உங்ககிட்ட நான் சொல்லலை, யூனா மேலே எனக்கு அப்போது உண்மையாகவே நம்பிக்கை இல்லை, அவள் எப்படி கம்பெனியை ரன் பண்ண போகிறா, பொறுப்பை கொடுத்தா அவள் எப்படி பார்த்துப்பாளோன்னு சந்தேகப்பட்டேன், அதனால் நல்ல ஒரு ஆள்கிட்ட தரணும்னு நான் நினச்சேன். அப்போ தான் சங்கூன் அவன் என் ஃப்ரெண்டு, உங்கள் அப்பா கூட தெரியும், என்கிட்ட ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணான், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவன் அவனோட பையன் டாவும் அவனுடைய ப்ரொஃபைலை காமிச்சு யூஎஸில் அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கதாகவும் நல்ல ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருக்கிறதாகவும் நம்ம கம்பெனிக்கு அவனை சிஇஓ ஆக்கலான்னு சொல்லி என்கிட்ட அவன் ப்ரொஃபைலை காமிச்சான்ப்பா. அவன் ப்ரொஃபைலை பார்த்தப்போ எனக்கும் பர்ஃபெக்ட்னு தான் பட்டுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கம்பெனிக்கு சிஇஓவாக டாவோனை ஆக்கலாம் தான் நான் நினச்சேன். அப்போ தான் யூனா என் கம்பெனிலே ஜாயின் பண்ணி அவள் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணான், அவள் டீம் அவள் ஒர்க் அவள் ப்ராஜெக்ட்ஸ்னு எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு கொடுத்தா. அவங்களோட ப்ராஜெக்ட்ஸால் நிறைய நியூ கிளைண்ட் கிடைச்சாங்க. இருந்தும் உங்கள் கம்பெனியோட டைப் ஆனதால் எங்களால் வெளியே கிளைண்ட் எடுத்து பண்ண முடியல. இதெல்லாம் உனக்கு தெரியும். நான் ஏன் வேறு ஒருத்தர் சிஇஓவாக போடணும், யூனாவை போடலான்னு சொல்லி என் மனசை மாற்றிக்கிட்டேன். அப்போ தான் நானும் அவனும் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கப்போ அவன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் யூனாவை சிஇஓ ஆக்கலான் இருக்கேன். அதுக்கு அவன் ரொம்ப கோவப்பட்டான். அவன் பேச்சே மாறுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன திடீர்னு இப்படி பேசுகிறான்னு பார்த்தேன். என் பையனை தானே சிஇஓ ஆக்கிற சொன்னேன், இது நம்பிக்கை துரோகம் அப்படி இப்படின்னு சொன்னவன் சடனாக கொஞ்ச நேரம் கழித்து ஏதோ யோசிச்சுட்டு, சரி அப்போது யூனாவை என் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வை, அவன் யூனாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான், 2 பேரும் சேர்ந்து உன் பிஸ்னஸை பார்த்துப்பாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஏதோ அது தப்பாக பட்டுச்சு. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டேன். ஜிமின் சடனாக பார்க்கலான்னு சொன்னீங்களா, எனக்கு அப்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியலப்பா. அந்த பையனும் ரொம்ப நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான். இன்கேஸ் யூனாவை மேரேஜ் பண்ணால் நாங்கள் சொல்கிறத கேட்டு யூனாவுக்கும் சப்போர்ட்டிவாக இருப்பான்ல அப்படின்னு நினச்சேன். ஜிமின் மைண்டு அப்படியே, அட பாவி, உன் பொண்ணு சொன்னது உண்மைதான்,
சுத்தமாக உனக்கு அவன் மேலே அக்கறையே இல்லை போல். உன் பிஸ்னஸுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்துருக்க. ஆனால் அவளை நீ அவள் விருப்பம் என்ன ஏதுன்னு கூட கேட்காம நீ பாட்டுக்கு வாக்கு கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜிமின் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மறுபடியும் யூனா அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பற்றி நான் என் ஃப்ரெண்டு பார்க் அவனை கேட்காம நான் எந்த டிசிஷனும் இதுவரை எடுத்ததில்லை. ஆனால் அவன் நீ யூனாவை தான் உன் ஆஃபீஸ் சிஇஓ ஆக்கணும். அதுக்கப்புறம் அந்த பையனை பற்றி நான் விசாரித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் ஒரு நாள் என்கிட்ட டாவோன் யூஎஸில் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் கேட்டேன். அப்படி ஒரு ஆளே வந்து அங்கே ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. அவனை பற்றி எம்பசியில் கேட்டப்போ யூஎஸில் அப்படி ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கை வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு பார்க் சொன்னான்னு சொல்லி யூனா அப்பா சொல்கிறாரு. அவர் இங்கே படிக்க வந்தது உண்மைதான். படித்ததுக்கப்புறம் என்ன ஆனான்னு தெரில. ஆனால் இந்த கண்ட்ரியில் தான் இருக்காங்க, ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்ல எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சுப்பா. என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்தோமேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ தான் என் ஃப்ரெண்ட் பார்க்கு விடுடா, இப்போ என்ன யூனா லைஃப்பை நல்ல ஒரு இடத்துல செட்டில் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதானே. நான் கேட்குறேன், என் பையனுக்கு உன் பொண்ணு யூனாவை மேரேஜ் பண்ணி கொடுக்குறியா? எங்களுக்கு அவ்வளோ சின்ன வயசுலேருந்து தெரியும். உனக்கு என் பையனை தெரியும் எப்படிப்பட்டவன்னு. இதுக்கப்புறம் நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு பார்க் சொன்னான் அப்படின்னு யூனா அப்பா சொல்கிறாரு. நான் அதை பற்றி யோசித்தேன். அதனால் என் பொண்ணு யூனாட்ட கூட கேட்காம வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக அவங்க பையனுக்கு நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு யூனா அப்பா வந்துட்டு சொல்லி முடிக்க ஜிமின் பார்க்குறான். பல்ல கடிச்சிட்டு, அங்கிள் எத்தனை பேருக்கு தான் யூனாவை மேரேஜ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஏன் ஜிமின் கோவப்படுற? பின்ன யார் அந்த பார்க்கு? யார் அவன் புள்ள? என்னை விட யூனாக்கு சூட் ஆகிடுவானா அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஜிமின் என்னாச்சு உனக்கு? பார்க்குப்பா, என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி யூனா அப்பா சொல்கிறாரு. அதான் யார் அப்படிங்கிறான் ஜிமின். பார்க் ஜிமின் அப்படின்னு யூனா அப்பா சவுண்டு விட ஜிமின் முழிகிறான். ஐயோ ஆமாம்ல, அப்போ அந்த பார்க்கு எங்கள் அப்பனோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சாரி அங்கிள், அது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டேன். நல்லா ஆன அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் உங்கள் மேரேஜும் நடந்தது ஏதோ நல்லபடியாக. அதுக்கப்புறம் தான் சங்குனோட சுயரூபத்தை பார்த்தேன். மீதி இருக்க போர்ட் ஆஃப் டைரக்டர்கிட்ட சொல்லி என்னை மிரட்டினா. கம்பெனிக்கு சிஇஓவா யூனா ஆக்கினா நாங்கள் இருக்க எல்லா கம்பெனியும் விட்டுட்டு டைப்பை வந்து பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிடுவோம், அந்த டீனா கூட சேர்ந்துட்டு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லி முடிக்க, அவன் ஆனால் கம்பெனி மேலே தான் ஏதோ கண்ணா இருந்திருக்கான்ல அப்படிங்கிறான். கம்பெனிக்கு அவன் பையனை சிஇஓ ஆக்கிட்டு யூனாவையும் அவனுக்கு மேரேஜ் பண்ணால் கம்பெனி மொத்தம் அவனுக்கு சொந்தம், அதனால் கூட இருக்கலாம் அங்கிள் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். ஆமாப்பா, இப்போ என் பிள்ளைங்களை கொல்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்திருக்கு அவனை அப்படின்னு சொல்லி அவர் கோவப்படுறாரு. நீங்கள் விடுங்க அங்கிள், நான் பார்த்துக்கிறேன், யூனா டேயும்க்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறான். யூனா அப்பாவும் சரிப்பா அப்படின்னு கொஞ்சம் கன்சோல் ஆக அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் யூனா வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இன்னும் வந்துட்டு யூனா வரல, அவள் ஆஃபீஸ் போயிருக்காளா. யூனா வீட்டில் வந்து ஜிமின் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு என்ன பண்ணுறான், அப்படியே அந்த இஷ்யூ பற்றிலாம் பேசிட்டு உள்ளே வரான் யூனா ரூமுக்குள்ளே. யூனாவோட ரூம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக யூனா ரூமுக்கு எப்போ வந்திருப்பான்னா யூனாட்ட மேரேஜ் பண்ணிக்க சொல்லி சீசன் 1 போய் சொல்லி கன்சோல் பண்ணியிருப்பான். அவளை அப்படியே மேனிப்புலேட் பண்ணி மேரேஜுக்கு சம்மதம் வாங்கிட்டு குடுன்னு வெளியே ஓடிருப்பான்ல, அப்போது வந்திருப்பான். அப்போ பார்த்திங்கன்னா யூனா பெட் மேலே ஏறி நின்றுட்டு தக்கான்னு குதிச்சுட்டு இருந்திருப்பா. எனக்கு அவனை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லை ப்ளீஸ் அப்படின்னு அவன் ஒரு ப்ளே பாய் அப்படி இப்படின்னு அசிங்கமாக சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட கத்திட்டு இருந்திருப்பாளா. அவனுக்கு அது ஞாபகம் வர லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே உள்ளே வரான். யூனாவை தேடி பார்க்குறான், அவள் அங்கே இல்லை. ஜிமின் ஓகே இன்னும் வரல போல் ஆஃபீஸ் விட்டு அப்படின்னு ஃப்ரெஷ் ஆகலான்னு ஷர்ட் பட்டன் கழட்டிட்டு போகலான்னு பார்க்க யாரோ பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்க ஜிமின் திரும்புகிறான். லைட்டாக ஜிமின் ஸ்மைல் பண்ண ஸ்மர்க் பண்ண யூனா அப்படியே அவள் பேண்ட் பாக்கெட்டில் கை விட்டுட்டு ஸ்டைலாக அன்றைக்கி ஜிமின் எப்படி யூனா பார்த்து நடந்து வந்தானோ அதே போல் இவளும் ஆட்டிடியூடாக ஹேர்லாம் அப்படியே ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு வரா. என்னைக்குன்னா ஃபஸ்ட் டைம் ஜிமினை பார்த்தப்போ ஓகேயா. அப்படியே வந்து சீசன் 1 ஓகே ஜிமின் வந்து பக்கத்தில் வர ஜிமின் பக்கத்தில் யூனா வர ஜிமின் பார்த்துட்டு புரிஞ்சுட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஏய் உள்ளே வராதா, உங்ககிட்ட பேச ஒன்றும் இல்லை, வெளியே போ அப்படின்னு சொல்லி யூனா அன்றைக்கி போட்ட டைலாகை ஜிமின் இன்னைக்கு போட யூனாவும் பைபிளில் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கியா அப்படின்னு நினச்சிட்டு
பேச ஒன்றும் இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன். ஓகே சோடா புட்டி அப்படின்னு ஜிமினை பார்த்து, அப்போது யூனாவை ஜிமின் வந்து சோடா புட்டின்னு சொல்லி கலாய்ச்சிருப்பான்ல, அதே மாதிரி வந்து இன்றைக்கி யூனா வந்து ஜிமினை பார்த்து சொல்ல, ஜிமின் அப்படியே பார்த்துட்டு ஜிமின் அப்படியே யூனா மாதிரியே பின்னாடி வந்து பயந்து போய் நடந்து போகிற மாதிரி பின்னாடி நடந்து போகிறான். என்ன பேசணும், வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு வால் இருக்கா அப்படியே அங்கே போய் நின்றுட்டு, இந்த நேரத்தில் எவன் இங்கே செவுத்த வச்சது அப்படின்னு ஜிமின் யூனா மாதிரி இமிட்டேட் பண்ண, யூனாவுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஜிமின் பக்கத்தில் வந்து வாலில் கை வச்சு நிற்கிறா. ஓய் சோடா புட்டி, என்ன நீ என்ன பிடிக்கலன்னு சொல்கிறியா? ஆமாம், நீ சரியான ப்ளே பாய். உன்னை போயிட்டு யாராச்சும் மேரேஜ் பண்ணுவாங்களா? போயிட்டு நீ நிறைய பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ல வர, டக்குன்னு யூனா அப்படியே ஜிமின் கன்னத்தை ஹோல்ட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணுறா. ஓய் நீ பாத்தியா நான் ப்ளே பாய்னு? உன் ஃப்ரெண்டு அவன் பேர் என்ன? டேயம். அவன் கூட தான் இன்னும் சுற்றிட்டு இருக்கல, உனக்காக எங்கள் கூட சண்டை போட்டானே அவன் தானே? என்ன அவனோட கம்பேர் பண்ணுற? எவ்வளோ திமிருடி உனக்கு அப்படின்னு யூனா ஜிமினை பார்த்து சொல்ல, என் ஃப்ரெண்டு பற்றி பேசினா அவ்வளோதான் அப்படிங்கிற ஜிமின்னு. பேசினா என்னடி பண்ணுவேன் சோடா புட்டி? உன் ஃபேஸை கண்ணாடியில் பார்த்துருக்கியா? ஏதோ பாவொன்று மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் ஓவராக போகிற, யூ அக்லி பிச் அப்படின்னு சொல்லி யூனா ஜிமினை திட்டுறா. உன்னா அப்படின்னு யூனா சொல்ல, ஜிமின் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி யூனாவை பேசியிருப்பான்ல, அதை அகைன் வந்து யூனா இப்போது ஜிமினை பார்த்து சொன்னதும் லைட்டாக அவனுக்கு கில்ட்டாக, இதுக்கு மேலே போனால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு யூனா பேசிகிட்டு இருக்க, அப்படியே லிப் டு லிப் வந்து கிஸ்ஸை போடுறான். ஏய் விடுடா அப்படின்னு சொல்லிட்டு யூனா தள்ளி விட, என்ன அன்றைக்கி நான் இப்படி தான் வந்து பண்ணேன் உன்னை அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, கரெக்ட் தான், அன்றைக்கி நீ இப்படி பண்ணியிருந்தா அன்றைக்கி அப்படியே உன் முன்னாடி ஃப்ளாட்டாக இருந்திருப்பேன், அப்புறம் நான் தைரியமாக இருக்க மாதிரி நடித்ததெல்லாம் நாசமாக போயிருக்கும் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். யூனா பார்த்துட்டு ஃப்ராடு அப்படின்னு சொல்லி ஜிமினை திட்ட, நல்ல வேலை நான் அந்த ஃப்ராடு தனம் பண்ணலனா மேபி நீ இந்நேரம் ஒரு பெரிய மாஃபியாவோட ஒய்ஃபாக இருந்திருப்போமா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, என்னது புரியல அப்படிங்கிறா. ஒன்றும் இல்லை, கிளம்பலாமா நம்ம வசந்த மாளிகைக்கு அப்படின்னு சொல்லி யூனாவை வந்து கூப்பிட, யூனாவும் சிரிச்சுட்டு போகலாம், பட் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் தான் சொன்னேன்ல ஃபோனில், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் போயிட்டு போலீஸ்கிட்ட இவன் தான் காரணம் சொன்னோம், அவங்களுக்கும் துப்பு கொடுத்துட்டு வந்தோம், அவங்களும் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மேட்ரு ஓவர், சால்வ், இனி உனக்கோ இல்லை உன் ஃப்ரெண்டுக்கோ தொல்லை கொடுக்க யாரும் இல்லை என்ன அப்படின்னு. அதான் நீ இருக்கே ஃப்ராடு அப்படிங்கிறா, நீ தாண்டி அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே லவிடோவியாக சந்தோஷமாக இருக்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் யூஎஸில் அந்த சங்கூன், அதான் நம்ம தலைவர் சொட்டத்தலையன் ஸோ அவரை வந்துட்டு சரி அடித்து ஜெயிலில் போட்டானுங்க. அடித்த அடியில் அந்த சங்கூன் அவன் பையன் வந்து இருக்க இடத்த காட்டி கொடுத்துட்றான். அதான் அந்த மாஃபியா டாவோன். ஸோ போலீஸும் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணால் அதுக்கு முன்னாடியே அந்த மாஃபியா டாவோனுக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சதும் அந்த ஸ்பாட்லேருந்து தப்பிச்சு வேறு ஒரு கண்ட்ரி போயிடுறான் கடல் வழியாக. கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 month ஆகுது ஜெயிலில் அந்த சங்கூன் அண்ட் அந்த அடியாலாம் இருக்காங்க. அப்போ அதில் ஒருத்தன் சங்கூன் கையில் வந்து மொபைலை கொடுத்து, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாஸ் ஃபோன் பண்ணுவார், போயிட்டு பேசுங்க, ஜாக்கிரதை, ஒழிச்சு வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கையில் கொடுக்க, சங்கூன் நம்ம தலைவனும் டக்குன்னு அவன் ரூமுக்கு போகிறான், மொபைல் எடுத்துகிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு வெயிட் பண்ணுறான் கால் வரும்னு. கரெக்டாக கால் வருது, சங்கூன் எடுத்துகிட்டு, டவுன் எப்படி இருக்க, உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு அவர் பதட்டமாக கேட்க, யோ அறிவு இருக்காயா உனக்கு கொஞ்சமாவது அப்படிங்கிறான். நான் இருக்க இடத்த காட்டி கொடுத்துட்டு எப்படி இருக்கன்னு வேற வெக்கம் இல்லாமல் கேட்குற. டவுன், அது அவங்க என்ன அடித்தாங்கப்பா, அதான் உன்னை. யோ உன்கிட்ட ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்தா அதை சரியாக செஞ்சு முடிக்கிறியா? உன்னால் என் ஆளுங்களும் மாட்டிக்கிட்டாங்க, இடியட். என்னப்பா நான் என்ன பண்ணுவேன், நீ என்ன பண்ணலை, பண்ணுற நேரம்லாம் ஒன்றும் பிடுங்கலை, இப்போ ஒரு சின்ன வேலை அதை இப்படி சொதப்புன்னு சொதப்பி வச்சுருக்க, என்ன சொல்லணும், எப்போ நான் எந்த வேலை கொடுத்தாலும் நீ சரியாக பண்ணதில்லை, இதை அப்படியே பிடுங்கி கிழிச்சிருவேன்னு சொல்ல கேட்காம போனேன், உன்னை சுற்றுக்கணும் இப்போது உன்னால் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இப்போ பெரிய பிரச்சனை, சும்மாவே அவளை சுற்றி பாடி கார்ட்ஸ் இருப்பானுங்க, இப்போ இன்னும் அதிகம் ஆயிடுச்சு தெரியுமா, ஏன் என் லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடாது,
ஏயா கெடுத்துக்கிட்டே இருக்க ஆ அப்படின்னு சொல்லி கத்துறான். உன்னை யாருப்பா மேயர் பொண்ணை லவ் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த சங்குன் கேட்க, எது ஏய் நீ சொன்ன மாதிரி அந்த யூனாக்காக காத்துட்ருக்க சொல்கிறியா? இல்லை நீ சொன்ன மாதிரி அவள் தான் எனக்கு கிடைச்சாளா? அவளும் கிடைக்கல, அவள் கம்பெனியும் கிடைக்கல. உன்கிட்ட என்னையா கேட்டேன்? என்னை எப்படியாச்சும் அந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆக்கிவிடு. அந்த கம்பெனி என் கையில் கிடச்சிருந்தா இப்போ என் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தெரியுமா? அந்த கம்பெனியோட ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நான் நார்மலாக என் பொருளை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் வெளியே நார்மல் ஸ்டீல் கம்பெனின்னு சொல்லிட்டு உள்ள கன் மேட் பண்ணுறது அப்படி இப்படின்னு இப்போது நான் ஒளிஞ்சு செய்கிற பிஸ்னஸை யாருக்கும் பயப்படாமல் செஞ்சுருப்பேன். எல்லாம் உன்னால் சொதப்புன்னு சொதப்பிட்டு உன்கிட்ட நான் கேட்டேனா எனக்கு யூனாவை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி? ஏன் அதை போய் அந்த ஆள்கிட்ட கேட்ட? நீ கேட்டதுக்காக அந்த ஆள் போய் என்னை பற்றி விசாரித்து கடைசியில் கை கெட்டினதை வாய் கேட்ட விடாமல் பண்ணிட்ட அப்படின்னு நீ தானப்பா ஃபோட்டோவில் பார்த்து அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் சிஇஓ ஆயிருந்தா நானே அந்த பொண்ணை பேசி இது பண்ணியிருப்பேன்யா. நீ தேவையில்லாமல் உள்ள குறுக்க போந்து சொல்லியா, நீ பண்ண ஒரு நல்ல விஷயம் சொல்லியா அப்படின்னு சொல்லி டவுன் வந்து கத்துறான். இப்போ கூட என் கேர்ள் ஃப்ரெண்டை என் ஆளுங்க போயிட்டு சத்தம் இல்லாமல் கிட்னாப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நீ பெரிய மயிர் மாதிரி போயிட்டு சொதப்பி இப்போ நீயும் உள்ளே போனது இல்லாமல் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்ட சொட்ட தலையா அப்படின்னு திட்டுறான் டவுன். மன்னிச்சிருப்பா, அது என்னவோ உண்மைதான். அப்பாவை எப்படியாச்சும் இங்கேருந்து காப்பாற்றுப்பா அப்படின்னு அவன் சொல்ல, யோ நீ வெளியே வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, மூடிட்டு உள்ளே இரு. 5 வருஷம் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, 5 வருஷம் கழித்து மீட் பண்ணலாம். கவலைப்படாத, நீ உள்ளே இருந்தாலும் உன்னை நல்லா பார்த்துக்க சொல்லி சில பேர்கிட்ட பணம் கொடுத்துருக்கேன். அவங்க உனக்கு வேண்டியதை செய்வாங்க. நீ ரிலீஸ் ஆகிறப்போ பார்த்துக்கலாம், வட்டா அப்படிங்கிறான். ஏன்பா நீ இப்போது எந்த கண்ட்ரிக்கு போகிற அப்படின்னு சங்குன்னு கேட்க, ஏன் அதையும் போலீஸ்கிட்ட சொல்லலாம் பார்க்குறியா? இங்கே பாரு, நாங்கள் மேயர் பொண்ணை சாரி என் கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிட்டோம் அப்படின்னா ஃபோனில், ஏய் அடிக்காதடி, சரி அவளே வந்துட்டா எஸ்கேப் ஆகி. ஓ அப்படியாப்பா, சந்தோஷம். அப்போது நீங்கள் மேரேஜு அப்படின்னு சொல்லி சங்குன்னு கேட்க, இன்னும் மேரேஜ் பண்ணல, நாங்கள் இப்போ தான் ஒரு கண்ட்ரிக்கு ரீச் ஆகிருக்கோம். அங்கே எல்லாம் எங்களோட பழைய அடையாளத்தெல்லாம் மாற்றிட்டு சந்தோஷமாக வாழ போகிறோம். 5 வருஷம் கழித்து மீட் பண்ணலாம், புரிஞ்சதா அப்படிங்கிறான். டவுன் நான் சொல்கிறது கேளு, கொஞ்சம் இறக்கம் காட்டுப்பா. அப்பா இல்லை பார்த்துப்பா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருப்பா அப்படின்னு உன்னை ஒவ்வொரு தடவை மன்னிச்சிட்ருக்கேன். இந்த தடவை முடியாது. நீ உள்ளேயே இரு, சேஃபாக சந்தோஷமாக இரு, அதான் எனக்கு சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு கால் கட்டாக அவன் பார்க்குறான். சே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக மூஞ்சி வச்சுக்கிறான். ஆப்போசிட்டில் ஒரு மிரர் இருக்குது, அதில் பார்க்க அவன் ஃபேஸ் வந்து இவங்க செம்ம கோவத்தில் அன்றைக்கி போட்டு புரட்டி எடுத்திருப்பான்ல, அதில் அப்படியே நிறைய ஸ்டிச்சஸ் போட்டு ஃபேஸில் அப்படியே தழும்பாகி இருக்க, அதை பார்க்க முடியாமல் கையில் வச்சு இந்த ஃபோனை மிரர் மேலே தூக்கி போட மிரர் அப்படியே உடஞ்சி போகுது. இந்த சவுண்டை வெளியே கேட்க காப்ஸ் வந்து சும்மா விடுவாங்களா, வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு மிரரை பார்க்குறாங்க, கீழே ஃபோன் உடஞ்சி கிடக்க, ஏய் உங்ககிட்ட எப்படா செல்ஃபோனு அப்படின்னு சொல்லி மறுபடியும் தூக்கிட்டு போய் வச்சு விளையாடுறாங்க நம்ம தலைவனை. அப்படியே அந்த சங்குனை கொண்டு வந்து பாதி செத்த போன மாதிரி தூக்கி போட, அவையே நம்ம மறுபடியும் காலையில் எந்திரிக்கிறான். நோண்டிக்கிட்டே அவனோட மார்னிங் ரொட்டீன் பார்க்க போக அப்படியே புலம்பிக்கிட்டே போகிறான். உண்மைதான், நாம் வந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை போல். டாவுன்ட்ட அந்த ஃபோன் இல்லாமல் எப்படி காண்டாக்ட் பண்ணுவேன், சரி அவனுங்க ஆளுங்கிட்ட போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே போனால் பக்கத்து செல்லில் தான் வந்துட்டு அவனுங்க இருப்பாங்களா, அங்கே அவனுங்கள பார்க்கலாமேன்னு போக காணோம், எங்கே போனானுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு பார்க்குறான், அங்கே இருக்க பெட்டுக்கிட்ட வந்து மண் மாதிரி இருக்க, இவன் குனிஞ்சு பார்க்குறான். 1 மாத காலமாக நம்ம டாவுனோடைய ஆளுங்க வந்து நல்லா இதுவை தோண்டி சுரங்கப்பாதையை தோண்டி எஸ்கேப் ஆகிருப்பானுங்க. இங்கே எப்படி மண் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அந்த நேரம் அங்கே 2 காப்ஸ் வர, யோ இந்த செல்லில் என்னையா பண்ணுற அப்படின்னு கேட்க, தலைவன் பயந்து போய் திரும்பி பார்க்குறான். என்ன பதில சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க உள்ளே வர, எங்கே இவனுங்க உள்ளே இருந்தவனுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா ரூம் பெட்டு, அந்த கட்டில் அப்படியே வந்து மூவ் பண்ணால் ஓட்டை இருக்குது சுரங்கப்பாதை மாதிரி. ஐயோ அப்படின்னு சொல்லி காப் சொல்லிட்டு, டேய் எங்கடா போனானுங்க அவனுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சங்குன்ட்ட கேட்க, தெரில சார். என்ன தெரில சார்?
நீயும் தப்பிச்சு போகலான்னு தானே பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் இல்லை நான் இப்போ தான் சார் வந்தேன் அப்படின்னு, அவனை நேற்று தானே நான் வந்து நொங்குனோம் திருந்தலை நீ அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க எங்கே போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு வந்து நல்லா மூஞ்சியில் மறுபடியும் நலுங்கு வைக்க, மறுபடியும் இவனுங்க தப்பிச்சு போனவனுங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு வாரம் வந்து நம்ம தலைவனுக்கு நலுங்கு வைக்கிறானுங்க போலீஸு. அப்புறம் அதுலேருந்து மீண்டு வர மறுபடியும் சங்குன்னு ஏதாவது தப்பு பண்ணுவாரா, மறுபடியும் தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சு மாற்ற எப்படியோ நம்ம தேயும் ஜிமின் புண்ணியத்தால் தலைவன் ஜெயிலில் புதுசாக வர போலீஸ்க்கெல்லாம் பஞ்சிங் பேக்காக மாதிரி தொண்டு செஞ்சிட்ருக்காரு. அங்கே அப்படியே ஸ்கிப் பண்ணால் இந்த பக்கம் அந்த டான் இருக்கார்ல, அவர் அந்த மேயர் பொண்ணோட கனடா போயிடுறாரு. அங்கே அவங்க ஐடென்டிட்டிலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அங்கே அவர் சும்மா அப்படியே மற்றவங்கள ஏமாற்ற ஒரு கம்பெனி ரன் பண்ணிவிட்டு அவரோட மாஃபியா பார்ட்னர்ஸோடு சேர்ந்து இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறாரு. அந்த பைத்தியக்காரன் அப்பன் தொல்லை இல்லாமல் அவன் சந்தோஷமாக அந்த பொண்ணோட இப்போது இவளுக்கு ஒரு பேர் வைக்கணுமா, கொடுமடா. சரி, ப்ரைஸ்லேருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு வருவோம், டாயுன் வைக்கலாமா? ஓகே, டாயுனோட வந்து அந்த பையன் வந்து சந்தோஷமாக இருக்கான். ஓகேயா, டாயுன் கூட சேர்ந்து சந்தோஷமாக அவங்க இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போகுது லைஃபு. ஓகேயா, அப்படியே போகட்டும், நம்ம இந்த இடத்துல முடிப்போம். சாரி, இன்னைக்கு வந்து எஃப்எஃப் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்திருக்கலாம். ஐ டோன்ட் நோ எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியல. நானும் வந்து நான் மறுபடியும் அப்லோட் பண்ணிட்டு நான் கேட்கும்போது தான் தெரியும் என்னென்ன சொதப்பி வச்சுருக்கேன்றது. ஐ ஹோப் நான் என்னென்னலாம் சொல்லணும்னு நினச்சேன்னா அதெல்லாம் சொல்லிட்டேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேயா, டீச்சர் மாதிரி போர்டில் மேக்ஸ் டீச் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கைஸ் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஆமாம், மேபி இருக்கலாம். ஏன்னா ஒருத்தி வந்து அப்படி தான் டெய்லி டவுட் கேட்டு சாவடிக்கிறான். இது வந்து எப்படியாச்சு, அது வந்து எப்படியாச்சு அப்படின்னு. ஏண்டி எப்போ தானடி ஏண்டிய உசுரை வாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் நல்லாயிருக்கு, அந்த டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஃபீலிங். ஓகே, அப்புறம் இந்த டாவோன் அப்படிங்கிற நேம் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஓகேயா, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதான். அண்ட் இன்னொன்று நிறைய பேர் சொன்னீங்க, யூனா போன பார்ட்டில் யூனா லைஃப்பில் நல்லதே நடக்காதா, இப்போ தான் அவங்க நல்லா ரொமான்டிக்காக ஜாலியாக இருந்தாங்கன்னு. அப்படி கிடையாது. ஆக்சுவலி இந்த எஃப்எஃபோட ஜென்ரேவை நான் அவங்கக்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருக்கணும், 9வது பார்ட்டில் சொல்கிறேன். இது எப்படின்னா, அஃப்கோர்ஸ் நான் வந்து பேசுகிறது காமெடியாக தான் பேசுவேன். ஸோ அதனால் காமெடி, ரொமான்ஸ், ரோம்காம் அப்படின்வாங்களே, ரொமான்ஸ், ஆக்ஷன் இருக்குமான்னு கேட்டால் பெருசாக தெரியல. ஆக்ஷன் ஐ டோன்ட் நோ, ஆக்ஷன் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சுதான் எப்படி சொல்கிறது, மைண்டில் இன்னும் நான் வந்து எழுதி முடிக்கல. இதுமாரி எழுத தான் எனக்கு வந்து சில கதை இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவாக இதை வந்து சேர்க்கலாமா, அதை வந்து சேர்க்கலாமான்லாம் தோணும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து மைண்டில் ஆக்ஷன்றது இல்லை. பட் வெரி சென்டிமெண்டல். ஓகேயா, வெரி ஒரு அழுகாட்சி காவியம் அப்படிங்கிற மாதிரி, ஐயோ பாவமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஃப்எஃப் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து இதுவாக இருக்கும். ஓகேயா, சென்டிமெண்டல், ரொமான்டிக், காமெடி, எஃப்எஃப், ஆக்ஷன் மேபி அங்கே இங்கேன்னு எங்கேயாவது வந்துட்டு போகலாம், பார்க்கலாம். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். டாடா, பை பை, டேக் கேர், அன்யாங்.